நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் முருகன். நான் அவசரப்புலேருந்து வரேன். நாகேந்திரன் தம்பின்றதுனால எனக்கு வந்து பல வழக்குகள் போட்டுன்னு வராங்க. பொய் வழக்கு. நானும் வருஷத்துக்கு ஒரு முறை பின்ன கேஸ் போட்டுடுறாங்க. நானே திரும்ப சொல்லிட்டேன், சார் நான் எதுக்குமே போகிறதில்ல, நான் 15 வருஷமாக தெரிஞ்சு தான் வாங்க. இது வரைக்கும் நான் யார் எந்த சின்னதமும் கிடையாது, யார் கூட நான் பேச்சுவார்த்தையும் கிடையாது. என்னுடைய செயலை பார்த்துன்னு என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்த்துன்னு நான் சம்பாரித்து சாப்பிட்டுருவேன், கூலி வேலை செஞ்சு. இது மேற்பட்டு என் மேலே பொய் வழக்கு போடக்கூடாதுன்ட்டு கமிஷனர் ஐயா கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கத்தி வச்சு போடுறாங்க. நாங்கள் எந்த ஊருக்கு அந்த கத்தி மூஞ்ச கூட நான் பார்த்தது கிடையாது. ஃபோட்டோவை மட்டும் தான் பிடிக்கிறாங்க, கத்தி வச்சு இந்த பல்ல போடுறாங்க. நான் அந்த மாதிரி இது வரைக்கும் கத்தியோ அதோ எதுமோ வச்சு நான் சுத்தம் கிடையாது, அந்த மாதிரி இருந்ததும் கிடையாது. சிறு வயதெல்லாம் சில தப்புகள் பண்ணேன். ஆனால் இப்போது வந்து எனக்கு மனைவி குழந்தைங்களாம் இருந்ததுனால நான் இப்போ எதுக்கும் போகிறது கிடையாது. யாருக்கிட்ட கெட்டதுன்ற ஒரு சின்னதுங்கிறக்கிட்ட கூட நான் பேசுகிறது கிடையாது. என்னுடைய வேலை என் பொண்டாட்டி என் பிள்ளை, அவங்க படிக்கணும், அவங்க சாப்பிட்ணும், அவங்களுக்கு ஸ்கூல் கிட்டுன்னு போகிறது, அவங்கள அங்கேருந்து வீட்டில் கிட்டினது தான் என்னுடைய வேலை. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நேராக வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு அதை தடை சாயங்காலம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் ஈவினிங் வந்து எங்கள் ஒய்ஃப் போய் பசங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்படியே தான் வாழ்ந்துன்னு வரேன். நான் அவர் கூட பிறந்ததுனால எனக்கு பல வழக்கு போட்டாங்க. நான் எப்போ தான் தெரிஞ்சு வாழ்றது, எனக்கு சமுதாயம் இடம் கொடுக்கணும் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக அவர் கூட பிறந்ததுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா? அதனால் நான் தெரிஞ்சு பொண்டாட்டி பிள்ளையோட எனக்கு நிம்மதியாக வாழ விட்டால் போதும். நான் தப்பு செஞ்சால் நீங்கள் எந்த நடவடிக்கை ஒன்று எடுக்கலாம். நான் தப்பு செய்யாமல் நான் நல்லவனாக வாழும்போது என்னை வாழ விடுங்கன்னு கேட்குறேன். போலீஸ் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கும். இப்பயும் அவங்க எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் மணி 1 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் 4 மணியாக ஃபோன் பண்ணி கூட உடனே அந்த டைமே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். 110 போடணுன்னு கூப்பிடுவாங்க, சில மாதிரி விசாரிக்கணும்னு கூப்பிடுவாங்க. உடனே அந்த ஃபாட்டுக்கோ போயிடுவேன். அவங்க ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஸ்டேஷன் வாசலில் நிற்பேன். போவாங்க, 110 போடுறோம்பா அப்படின்னு கைது வாங்கி 110 போட்டு எலெக்ஷன் டைமு அந்த மாதிரி டைமில் எனக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த நம்பிக்கையில் தான் நான் எப்போவும் போலீஸ் கூப்பிட்டா போயிருந்தேன். ஆனால் இந்த வழக்கு எனக்கு எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. கேஸ் இருக்குது சார், நான் நிலவில் எல்லாமே எனக்கு வந்து நாங்கள் தம்பின்றது ஒரு பொறியில் தான் எனக்கு கேஸ் போடுறாங்களே வேண்டி நான் எந்த செயலுக்கும் போகிறது கிடையாது. எங்கேப்பா இருக்கானா, நான் வீட்டில் தான், நீ உடனே ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும் அப்படின்னாங்க. நான் உடனே அவங்க கூப்பிட்டு உடனே நான் நேராக போயிட்டேன், ஸ்டேஷனுக்கோ போயிட்டேன். அதுக்கு முன்பே வந்து ஒரு 4-5 பேரை பிடிச்சி வச்சுருந்தாங்க ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் எங்கள் தம்பி லாஸ்ட்டு தம்பி இட்டுன்னு வந்தாங்க. அப்போ தான் நான் ஸ்டேஷனில் தான் அவங்கள பார்த்தணும். அதுக்கு முன்னே என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. என் வீட்டிலேருந்து எதுவுமே சர்ச்சையே பண்ணல சார். என் வீட்டுக்காக வரலையா சார்? ஃபோன் பண்ணி தானே கூப்பிட்றாங்க. இன்னும் என்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணுறது எல்லாமே நான் வச்சுருக்கேன். நாகேந்திரன் வீட்டை நான் பார்க்குறேன், எனக்கு அவசியமே இல்லை சார். நாங்கள் போக மாட்டோம் சார். இப்போ சில பிரச்சனை இப்போ தான் எனக்கு கேஸ் போடல, அப்பப்போ கேஸ் போன. அப்போ எப்படி நான் தெரிஞ்சு நான் எப்படி சார் நான் போக முடியும்? அவருடைய தொடர்பில் என்னுடைய செல்ஃபோன்லேருந்து என்னுடைய பேங்க் புக்கிலேருந்து எல்லாமே ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன். போலீஸாருக்கு வந்து கேட்கும் போதெல்லாம் கொடுத்துருக்கேன். எந்த டைம் போனாலும் என் ஃபோனை பார்த்தாங்க, நான் என் மருமகவோ இல்லை மற்ற மூலியமாகவோ நான் பேசுகிறேன்னா கூட நீங்கள் பார்த்துக்கணும். என் நம்பர்லாம் அவங்க கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. எந்த டைம்லாம் கூப்பிடுவாங்க. நான் போவேன், அதிகாரியை பார்ப்பேன், இன்ஸ்பெக்டர் கூடுவார். என்னப்பா அவங்க மேலே இந்த மாதிரி பொய்யான புகார் போடுறாங்க, இது நீ செய்யா? இல்லையா, நான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன். சரி எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவர் திருந்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இனிமேல மனு கொடுத்துருக்கோம். இனிமேல் எந்த தொல்லையும் எங்களை பண்ணக்கூடாதுன்றதுக்காக கமிஷனர் ஐயா கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை அவர் தான் எடுக்கணும். இனிமேல் எங்களுக்கு பொய் வழக்கு எதுவுமே போடாத மாதிரி. இல்லை சார், அவர் பேச 2 இடம். எங்கள் அம்மா ஜெட்டுக்கு வந்தார். ஜெட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா சாவி எடுக்கிறத பற்றி பேசணும். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பாலியன்னு இறந்தாங்க, அப்போ சாவுக்கு வந்தார். அப்போ பேசிக்கிறேன். அதுக்கு நடுவில் எப்பவும் நான் பேசுனதில்லை சார். இது வரைக்கும் ஒரு மனு கூட நான் போட்டு பார்த்தது கிடையாது. இல்லை, அவர் பரவலில் வந்தாலும் கூப்பிட்டாலும் நான் அங்கே போக மாட்டேன் சார். விசாரிச்சாங்க சார். கேட்டாங்க, என்னப்பா
இதை பற்றி உனக்கு எதனா தெரியுமாண்ணா? சார் எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது, என் வீடு என் வாசல். அவ்வளோதான். அதோட நாங்களும் அதோட என்ன பண்ணாங்க, உங்கள் ஆதார் கார்டு கொடுனாங்க, பேங்க் புக்கு கேட்டாங்க, பேங்க் புக்கு கொடுத்தேன். என் நம்பர் கேட்டாங்க, அவங்க என் நம்பர் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்குது. அவங்க அதோட அவங்க கூடிய இப்போ எடுத்துக்கின்னு ஒரு மணி நேரம் விசாரிச்சாங்க சார். ஒரு மணி நேரம் விசாரிச்சு நான் கூப்பிடும் போது வரணும், நீங்கள் எப்போ கூட்டாலும் நான் வந்துடுவேன் சார். அதே போல் அவங்க எப்போ கூட்டாலும் எந்த டைமில் தான் ஓடிடுவேன். ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் பார்ப்பேன். தப்பு செய்கிறவங்களும் தண்டிக்கலாம் சார். நாங்கள் நல்லவனா வாழ்கிறவங்களாம் எங்களுக்கு திறந்து உண்ணும். நாங்கள் 7 மணி தெரிஞ்சு தான் வாழ்ந்துருக்குறோம். நான் மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் போய் ஒரு சண்டையோ சாடியோ போட போகிறதில்ல. வெளியே வந்தால் கூட நான் வேலைக்கு வந்தோமா வீட்டுக்கு வந்தோமா வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். இல்லை அப்படி டீ குடிக்க வருவோம். டீ குடிக்க வர்றது கூட வேஸ்ட் இப்போ. இதனால் நாகேந்திரன் ஒரு தம்பின்றதுனால டீ குடிக்க வர்றது கூட யோசிப்போம். அதான் ஐயா, நாங்கள் இப்போ ஒரு மனு கொடுத்துருக்காரு, அதன்படியே அது நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது. பசங்களுக்கு லைஃப் கெட்டு போய்டும். அப்பா ஜெயிலுக்கு போகிறாரு, இப்படி ஒரு லைஃப் ஆகிடுச்சு அதுங்களுக்கு. இப்போ கூட 8 மாதம் ஜெயிலில் இருந்து தான் வந்தாங்க. நாங்கள் அவர் வேலைக்கு போனால் தான் நானும் வேலைக்கு போகிறேன், வீட்டு வேலைக்கு போகிறோம், அவரும் வேலைக்கு போகிறாரு. 2 பேரும் வேலைக்கு போய் தான் பசங்களை படிக்க வைக்கிறோம். நம்ம லைஃப் எப்படியே போச்சு, பசங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இதுக்கப்புறம் பொய் வழக்கு எதுவும் போடாதீங்க, தப்பு செஞ்சால் தண்டிங்கன்னு தான் சொல்கிறோம் ஐயா. நாங்களும் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.